எல்லோருக்கும் வணக்கங்க. மெயினாக நாங்கள் எல்லாருமே படம் எடுக்கும்பொழுது நல்லதாகவும் எடுப்போம், சிலர் தப்பாகவும் எடுப்போம். தப்பு பண்ணும்போது தட்டி கேட்டு, நல்லா எடுக்கும்போது தட்டி கொடுத்து எங்களை வந்து நூக்கன் காணருக்கு எடுத்துக்கொண்டே சேர்க்குற ஊடக சொந்தங்களுக்கும் பத்திரிகை சொந்தங்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அப்புறம் மார்க் ஆண்டனி வந்து எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு படம் ஆயிடுச்சு. அப்போது இது வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் ஆன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் சார். அவர் வந்து என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அடிக்கடி என்கிட்ட வந்து கதை சொல்லுவார், எனர்ஜியாக வந்து கதை சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், ஏன் சார் நீங்கள் உங்கள் எனர்ஜிக்கு நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள், ஆனால் வந்து சொல்கிற கதை வந்து எனக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது சார், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு கதை வந்து என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். கொரோனா டைம். அப்போ திடீர்னு பார்த்தாரு, ஒரு நாள் வந்தார், சார் இந்த மாதிரி நான் இன்னொரு படம் கமிட் பண்ணிட்டேன் சார், விஷால் சார் ஹீரோ ஆச்சு. ஓ சூப்பர், நல்ல வேணும், கண்டிப்பாக வேணும், ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறீங்க, கண்டிப்பாக அது ரொம்ப சூப்பர், நீங்கள் அதில் வந்து ஒரு ரோல் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டேன். அது மாதிரி சார் ஒரு ஒரு நல்ல பழுத்த பழமாக ஒரு கேங்ஸ்டராக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சார் நான் வந்து இப்போ தான் வாழ்க்கையில் நான் பல வருடங்கள் போராடி இப்போ தான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் திருப்பி வந்து என்னை வந்து இப்போயே வந்து ஒரு கிழவனாக்கி விட்டுறாதீங்க, நான் அதுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவரை கதையை கேட்காம அனுப்பிச்சி விட்டுட்டேன். அப்போ மாநாடு டப்பிங் நடந்துகிட்டு இருக்கு, கீழே மேலே வந்து எனிமி டப்பிங் போயிட்டுருக்கு. அப்போ விஷால் சார் பார்த்து, விஷால் சார் சொன்னார், சார் அந்த கதை கேட்டிங்களா, தெரிஞ்ச கதைனால நான் திருப்பி சொல்ல உங்களுக்கு, கதை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை சார் கொஞ்சம் ரொம்ப ஏஜ் ரோலாக இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். சார் நீங்கள் கதை கேளுங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு. அது நல்ல வேலை விஷால் சாரை அன்றைக்கி நான் மீட் பண்ணேன். இல்லாட்டி போனால் இந்த படம் எனக்கு மிஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக நான் திருப்பி கண்டிப்பாக ஆதிக் சாரை நான் மீட் பண்ணியிருக்க மாட்டேன். நான் புரோட்டோக்காலை வச்சு நான் போகிறதுனால நான் ரொம்ப தப்பிச்சு ஓடலுன்ட்டு இருந்தேன். நல்ல வேலை, உண்மையாகவே அன்னையிலேருந்து விஷால் சார் இன்றைக்கி படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு அவர் கொடுத்த சப்போர்ட், ஏன்னா ஒரு கோஆக்டராகவும் என்னை ஒரு பிரதராகவும் நான் மனசில் எடுத்துக்கிட்டு அவர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக நான் இங்கே வந்து என்னுடைய புரட்சி தளபதிக்கும் என்னுடைய பிரதருக்கும் நான் என்னோடய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிக் சார் வந்து கதை சொன்னார். கதை சொல்லும்போது அந்த விஷால் சார் கேட்டு முடிச்சோடனே அந்த கதை சொன்னோடனே, கதை கேட்டால் கதை சூப்பராக இருக்குது, ஆனால் ஏஜ் ரோல்னு இருக்குதுன்னொடனே, சார் ஒன்றே ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். என்ன அப்படின்னாரு. அவர் விஷால் சார் அண்ணன் அப்பா பையனாக இருக்க மாதிரி என்னையும் அப்பா பையனாக ஆக்குறேன்னு சொல்லுங்கள், நான் வரேன், இல்லைடா வரல அப்படின்னு. சார் யூ வாஸ் சார்ஜ்டு. என்ன இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாரு, நம்ம இப்போ உள்ளே இழுத்து விட்டுட்டு சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே இழுத்து விட்டுட்டு இதாக பண்ணாமல் விட்டுருவாரோ, உள்குத்து இதை பண்ணிடுவாரோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், 20 டேஸ்க்கு அப்புறம் வரேன் சார் அப்படின்னாரு. அதில் ஏதோ ஒரு சின்சியாரிட்டி ஃபீல் ஆச்சு. 20 டேஸ்க்கு அப்புறம் வந்தாருங்க, வந்து நர்தனம் ஒன்று ஆடினா இருப்பாருங்க. வாட் அ நேரேஷனுங்க, வாட் அ நேரேஷன், வாட் அ டைரக்டர், வாட் அ இன்ஸ்பிரேஷனல் டைரக்டர். இதைத்தான் சார் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கி அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். நான் உண்மையாக அவருக்கு கட்டிப்பிடிச்சு சந்தோஷப்பட்டேன். மிஸ்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இஸ் அ ப்ராமிசிங் டைரக்டர் ஃபார் திஸ் ஃபியூச்சருங்க. இஸ் த டைரக்டர் ஃபார் த ஃபியூச்சர். He is the director for the audience. He is the director for the industry. He is the director for everybody, I'm telling you. He is superb. He is superb. அவரெல்லாம் நடிச்சு காட்ட சொல்லுவேன் ஸ்பாட்டில். ஏன்னா ஒரு ஹை இன்டென்சிட்டி வச்சுருக்காரு அவர். வந்து என்ன சொன்னேன், அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து சார் நடிச்சு காட்டுங்க சார். இல்லை சார் நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படிம்பாரு. இல்லை சார் நீங்கள் ஏன்னா சுற்றி எல்லாம் இருக்காங்க, யூனிட்டில் ஒரு 100-150 பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எஜே சூர்யாவுக்கு நம்ம எப்படா நடிச்சு காட்டுறேன், வேணாம் சார் நீங்கள் நடிச்சு காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு காட்ட சொல்லுவேன். என்னது அதெல்லாம் அவர் சொன்னதுதான், பொம்பளை சோக்கு கேட்குதான், அதை ஃபுல் எனர்ஜியில் சொல்லுவார். வாட் எவர் ஐ டன் இட்ஸ் ஐ ஜஸ்ட் அவரை காப்பி அடிச்சு நான் பண்ணது. அது ரொம்ப சூப்பராக பண்ணி காட்டுவார் அவர்.
ரொம்ப நல்ல அவர் பியூட்டிஃபுல் ஆக்டர். ஒரு டேரக்டருக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு நல்ல ஆக்டர் இருக்கணும். ஒரு நல்ல ஆக்டருக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு நல்ல டெக்னீஷியன் இருக்கணும். அப்போ தான் அது ஒரு பெஸ்ட் இடத்த போய் அது அடையும், அது அடையும். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா பசங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, படம் பார்த்துட்டு, ஏமாம்மா இந்த 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 அவங்க வாடா படம் அந்த சினிமாக்காரங்களை எப்பொழுதுமே அவைவன் தானே பேசுவாங்க, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏமாம்மா இந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் உங்கள் தம்பின்னு நினைக்கிறேம்மா, உங்கள் சின்ன வருஷன்னு நினைக்கிறேன். அதான் உங்கள் 2 பேருக்கு அப்படி மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாகவே அது ரொம்ப சொன்ன மாதிரி ஒரு பெரிய அதாவது ஒரு 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 2 தம்பிங்க எனக்கு கிடைச்ச மாதிரி இந்த படத்தை பொறுத்தளவில். அடுத்த நன்றியை நான் சொல்லணுன்னா ப்ரொடியூசருக்கு சொல்லணும். மிகப்பெரிய அதாவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு படத்தை தனியாக எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு தனி மனிதனா ஒரு படத்தை நேசித்து பார்க்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பார். அவர் ஒரு ப்ரொடியூசர்னால் அவர் நல்லா ஒரு பெரிய தொப்பை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அந்த ஒரு கமாண்டோட இருக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி எங்கள் டக்குனு அவர் அந்த கார் எடுத்துக்கிட்டு அவர் பேச்சுலர் மாதிரியே சுற்றார். பட் இஸ் அ ஃபேமிலி மேன். அவர் சுற்றுவார். ஆனால் அவர் அந்த படத்தில் எந்த செலவுக்கும் குறை வைக்காமல் ஒரு பாட்டுக்கு 1.5 கோடி ரூபா செலவு, கிளைமேக்ஸ் எல்லாம் 15-16 நாள், 800 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, கேனன் பிளாஸ்ட்டு, பீட்ரெயின் மாஸ்டர், டபுள் ஆக்டு, பயங்கர செலவு. அந்த லாரி, அந்த எபிசோடு, அது எல்லாமே பயங்கர செலவு. சாங்ஸு, பஸ்ஸு ஃபைட்டு, எல்லா ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் செலவு பார்த்திங்கன்னா பயங்கரமான செலவு. பட் he is not a corporate. He is not any public limited or private limited கம்பெனியோட ஓனர் கிடையாது. அவர் himself இண்டிவிஜுவல் ப்ரொடியூசராக, ஒரு தனி மனிதனாக, ஒன் மேன் ஆர்மியாக ஒரு பெரிய கார்ப்பரேட் பண்ண வேண்டிய சாதனை அவர் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக அது பாராட்டணும். டில் ரிலீஸ் வியாபாரம் நடக்கலைப்பா, விற்கலை, நின்று படத்தை ரிலீஸ் பண்ணார், நின்று படத்தை செலவழித்தார். he is a man of his words and he always does his commitments, from lightman to production people to hero வரைக்கும் எல்லாருக்கும் அவருடைய கமிட்மெண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ப்ரொடியூசர். டெஃபினட்டாக தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ப்ரொடியூசர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி வேணுமா என்னமோ எனக்கு தெரியாது, பட் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வேணும் சார். டெஃபினட்டாக அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் டெஃபினட்டாக. அண்டு கேமராமேன் அபிநந்தன் சார், அவரோட லைட்டிங் பேட்டர்ன் ஆகட்டும், த வே ஹி மூவ்ஸ் த கேமரா, அது யூ ஒன்ட் ஜஸ்ட் கேப்சர் த சீன்ஸ், he will perform along with the actor. அதுக்கு டைரக்டரோட மோடு அவர் பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க சார். ரொம்ப சூப்பர். நிறையா சொல்லணும். அதுக்கப்புறம் நிழல் ரவி சார், நாங்கள் குஷி டைமில் இருந்து எங்களுக்கு பழக்கம். அண்டு சில்கோட ரீக்ரியேஷனுக்கு இன்றைக்கி அவங்க இல்லைன்னா இன்றைக்கி பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். டெஃபினட்டாக விஷ்ணுபிரியா அவங்களுக்கும், எடிட்டர் அமேசிங் ஜாப். டைரக்டரோட அவர் சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்க எவ்வளோ அழகாக அந்த எஸ்பெஷலி அந்த 4th reel 5th reel இன்டர்வலுக்கு முன்னாடி உள்ள எடிட் வாய்ப்பே கிடையாதுங்க. அது ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னை டுகெதராக டைரக்டர் சாரும் எடிட்டரும் சேர்ந்து டீகோட் பண்ணி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே எல்லாரும், அதுபோக படத்தில் நடித்த மற்ற அபிநயா, செல்வராகவன் சார், நல்ல டெக்னீஷியன்ஸ், யாராவது மிஸ் பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருமே டீமில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கக்கூடிய சொக்கு சார், கணேசன் சார், அப்புறம் சாரோடைய ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், சென்டர், ரைட் எல்லாம் 360 டிகிரி வேலை பார்க்குற ஹரி சார். உண்மையாக அவர் மிக பக்கபலமாக இருந்த சாருக்கு அவர் பயங்கரமாக உழைக்கிறாரு. சாரோட அசிஸ்டன்ஸு எல்லாருக்கும் அண்ட் ஒன்மொருத்திங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்து நன்றியை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட் விஷால் சார் வைக்கிறேன். சார், இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம எத்தனை படம் நடிக்கிறோன்றது எனக்கு தெரியாது சார். அது 10 படம் ஆண்டவன் நமக்கு ப்ளஸ் பண்ணலாம், இல்லை 2 படம் ப்ளஸ் பண்ணலாம், இல்லை 20 படம் ப்ளஸ் பண்ணலாம். பட் that amount of love I got from you is irremarkable சார். ஒரு ரொம்ப வேல்யூவே சொல்ல முடியாது சார். டெஃபினட்டாக உங்களுடைய பரந்த மனசும் உங்களுடைய கிரேட் ஹார்ட்டும்
அது இருக்கவே அவன் தான் ஹீரோடா அப்படின்ற மாதிரியான ஒரு சிறந்த ஒரு மனசு சார் உங்களுக்கு. அது என்றைக்கும் அந்த மனசில் எனக்கு இடம் வேணும்னு நான் நினைக்கிறேன் சார். எந்த மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள்னாலும் எந்த ஒரு அவதூறான பேச்சுகளாலோ எதுனாலையோ நம்மளுடைய இந்த உணர்வும் இந்த உறவும் என்றைக்குமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ஆமாம் சார். அதுக்கப்புறம் ஆடியன்ஸுக்கு நன்றி. ரொம்ப 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 இப்போ ஒரு வித்தியாசமான படத்தை கைகொட்டி ஆரவாரிச்சு நான் எல்லா தியேட்டர்லையும் போய் பார்க்கும்பொழுது சந்தோஷம் எங்கே வருதுன்னா, நாங்கள்லாம் ஃபைட் பண்ணும்பொழுது, நான் சாரெல்லாம் ஃபைட் பண்ணும்போது அந்த பாறையை தூக்கி அடிக்கிறதுக்காக அந்த கெமிக்கல் வுட் இருக்கும், அதை எடுத்து அப்படின்னா பீட்ரியன் மாஸ்டர் அந்த எல்லா ஃபைட் மாஸ்டருமே அந்த ப்ரெஷர் பம்ப் அடிப்பாங்க, பஷ்ஷன் அடிக்கும். இவ்வளோ குப்பை வந்து குப்புன்னு வயிற்று இந்த இடத்துல போய் அடைச்சிடும். அப்புறமேட்டு பார்த்தா போய் நாங்கள் மண்டபம் எல்லாம் சாப்பிட்டு அது உள்ள தள்ளு. நானே கொஞ்சம் கிளென்லெஸ் ஃப்ரீக், ஓசிடி பிரச்சனை எனக்கு உண்டு. இதில் இவ்வளோ குப்பை உள்ள போச்சுன்னா நான் என்ன ஆவேன்னு நினச்சி பாருங்க. இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டது மக்களை இத்தனை பேரை சிரிக்க வைக்குதுங்கும் போது இல்லை, அந்த பெயினெல்லாம் மறந்துடுதுங்க. பல கோடிகள் இந்த படம் கலெக்ட் பண்ணுது, 100 crore கிளப்பு நெருங்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய படங்கள் சில பேரோட வார்த்தைகள்லாம் நான் வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோ சொல்லிட்டாங்க. நாங்கள் அது வேணாம், அதெல்லாம் சொன்னால் நம்மளை சொல்லிக்கிட்ட மாதிரி ஆகிடும். அவ்வளோ ரசித்து சொல்லி அதுக்கு நடுவில் இதெல்லாம் போக ஒன்று நான் கேள்விப்படுறது என்னென்னு அப்படின்னா, எங்கள் கவலையை மறந்து நாங்கள் ரசித்தோங்க. நான் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன், போய் படம் பார்த்துட்டு சிரித்து எல்லா கவலையும் மறந்துட்டேன். என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன், அவங்க அப்பா இறந்து போயிருந்தாங்க. 9வது நாள் அவன் படம் பார்க்க வந்துட்டான். 8வது நாள் விசேஷம் முடிஞ்சு படம் பார்க்க வந்துட்டான். நான் கூட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்டேன், என்னடா அவன் அறிவு இல்லையா, அவங்க அப்பா இறந்துருக்காரு, படத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை சொன்னப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை அவன் வீட்டில் தான் இருந்தான், நாங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி மார்க் ஆண்டனி ஒரு படம் வந்திருக்கு, டே வாடா நீ வந்துன்னா இப்படி ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்காதரா, சிரிச்சிட்டு நல்லா போடா அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தோம்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் பேசுகிறாரு, சீமான் சாரோட அசிஸ்டண்ட் பேசுகிறாரு, நாங்கள் ரொம்ப ப்ரெஷரில் இருந்தோம், இந்த படம் பார்த்து நாங்கள் இப்படி எத்தனையோ வீடியோ, எத்தனையோ கமெண்ட்ஸ், நம்மளுடைய நடிப்பு, நம்மளுடைய உழைப்பு, எங்களோட உழைப்பு எல்லாம் சேர்ந்து, டைரக்டரோட எழுத்து, இதெல்லாம் சேர்ந்து இப்படி மக்களை சந்தோஷப்படுத்துன்னு பார்க்கும்போது இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது பல கோடிகள் கலெக்ட் பண்ணுது, அதெல்லாம் தாண்டி இத்தனை பேரை சிரிக்க வச்சது, இத்தனை பேர் கவலையை மறக்க வச்சுன்றது தான் இந்த படத்தினுடைய மார்க் ஆண்டனியுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன், மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறேன். அப்புறம் இது வரைக்கும் நான் படத்தை பற்றி பேசுகிறேன், என்னை பற்றி பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் எப்பொழுதுமே நல்ல நடிகனாக வரணும், ஒரு நல்ல ஸ்டாராக வரணும் அப்படின்னு பல வருடங்களாக போராடி, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து போராடி நான் வந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பயணம் என்னன்றது என்டையர் தமிழ்நாடுக்கே தெரியும், அது என்ன தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்டு நான் போராடும்போது பார்த்தீங்கன்னா 2004 நியூ ரிலீஸ் பண்ணேன், என்னைய ஹீரோ ஆச்சு. 2005 அன்பே ஆரேன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறேன். ரெண்டுமே அடித்து பட்டையை கிளப்புது. அன்றைக்கி டாப் ஸ்டாருங்க படங்கள் 100, அதாவது ஒரு கோயம்புத்தூர் ஏரியா 1.25 கோடி ரூபா விற்கிதுன்னா, நியூ அன்பே ஆரையை நான் 1 கோடி ரூபாய்க்கு விற்றேன். அப்போ நான் எங்கே இருந்திருக்கணும், இன்றைக்கி நான் எங்கே இருந்தேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப வேதனையான ஒரு வலியாகவும் இருக்கும். ஆண்டவன் சட்டனாக தூக்கி மேலே வண்டியை வச்சுட்டு அப்படியே டபக்குன்னு கண்ணை பிடிங்கிற மாதிரி பிடிங்கிட்டு பல வருடங்கள் செத்து காணா போய் விழுந்தெரிச்சு திருப்பி இசை இறைவிலேருந்து திருப்பி கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு என்னுடைய நன்றி. இறைவிலேருந்து என் வாழ்க்கை திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து எல்லா பெரிய பெரிய டேரக்டருங்களோட படங்களில் நடித்து இறைவிட்டு அங்கே மாநாட்டில் இன்னொரு மைல்கெல்லாம் நின்றுச்சு. அங்கேருந்து அடுத்து இந்த மார்க் ஆண்டனி ஆக்சுவலாக நான் என்ன கேட்பேன், ஏதாவது மக்கள் மனசில் நம்ம எவ்வளோ இடத்துல இருந்தோம், நம்மளை எப்படியெல்லாம் ரசித்தாங்க, அதை திருப்பி அந்த இடம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி நிற்கும் பொழுது இந்த மார்க் ஆண்டனி நான் அன்பே ஆரையை விட்ட இடத்துல ஒரு 75% எனக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லாருடைய மனசுலையும் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. இதை நான் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டு இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பல மாதிரி நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன். சந்தோஷம், நீங்கள் படும் சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்லி, எனக்குள்ளிருந்து என்னை நடிக்க வைக்கக்கூடிய எங்கள் அப்பாவுக்கும் என்னை வழிநடத்துங்க தாய்க்கும் நன்றி சொல்லி சொல்லுங்கள்.